பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கடைசி வாய்ப்பு. ஏற்கனவே நான் முந்தின நாளில் சொல்லியிருந்தேன், ஓசியா தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் கடைசி வாய்ப்பு தீர்க்கதரிசிகள் என்று. ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பிறகு 10 வருடங்களிலேயே அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலிருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதனால தான் இந்த 2 பேரையும் கடைசி வாய்ப்பு தீர்க்க தரிசிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நமக்கு அநேகம் வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கிறார்? ஏனென்றால் ஒரு நாள் தேவனை நாம் முகமுகமாக சந்திக்கும் போது அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் அந்த நேரத்தில் நம்ம ஆயத்தம் இல்லாமல் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கும்போது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த வார்த்தை இன்றைக்கும் உண்மையுள்ளதாகவே இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு அவர் போகும்போது என்ன நடந்தது? நான் போன வண்ணமாகவே திரும்ப வருவேன் என்று சொல்லிதான் அவர் போனார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம காணப்பட வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கும் கூட ஆண்டவர் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருந்தார். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார். இந்தந்த இடங்களில் நீங்கள் மனம் திரும்பும் போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னை சந்திக்க முடியும் என்று ஆண்டவர் அவர்களுடைய ஒரு சில முக்கியமான பாவங்களை, மீறுதல்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அதில் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கி நம்ம 3 அல்லது 4 காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, தேவ நீதி செய்யாமல் இருந்தார்கள் இந்த ஜனங்கள். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். அவர்கள் சிறுமையானவர்களுடைய வழிகளை என்ன பண்ணுறாங்க? புரட்டுகிறார்கள். தரித்திரர்கள் மேல் என்ன பண்ணல? அவங்க இரக்கமாக இருக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள். அப்போ அவங்க தேவ நீதியை என்ன பண்ணவில்லை? நிறைவேற்றவில்லை. தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லுவதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போய்விட்டார்கள். அதனால ஆமோஸின் மூலமாக ஆண்டவர் இந்த அவசர செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான காரியம் என்ன என்றால், தேவன் நீதியுள்ளவர், அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதனால் உடனடியாக நீங்கள் இதிலிருந்து மனம் திரும்புங்கள் என்று தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக, எந்த காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், அவர்களுடைய நிர்விசாரம். 6ஆம் அதிகாரம் 1 வசனம், சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஐயோ. இப்போ சமாரியாவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்க அந்நிய தேசத்தை இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க அவர்களுடைய வேலையை செய்யாமல் நிர்விசாரமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய காரியங்களை செய்யாமல், ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடாமல் நிர்விசாரமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், நம்ம நிர்விசாரமாக இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சமாரியாவை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இப்போ அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நிர்விசாரத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இப்போ நிர்விசாரம் என்று சொல்லுவது அது ஏதோ ஒரு சிறிய பாவம் என்று நம்ம என்ன பண்ண முடியாது? நினைக்கவே முடியாது. அது ஒரு பெரிய பாவம். மூடனின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அவ்வளவு கொடுமை உள்ளதுதான் நிர்விசாரம். நிர்விசாரம் என்று சொல்லும்போது
அது ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு அனல் இல்லாமல் காணப்படுவது, ஆண்டவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதில் ஒரு தீவிரம் காட்டாமல் இருப்பது, அல்லது ஆண்டவரை ஆராதிப்பதில், அவரை பணிந்து கொள்ளுவதில் ஒரு தீவிரம் காட்டாமல் இருப்பது, அதுதான் நிர்விசாரம். அப்போ நிர்விசாரம் நம்மை சும்மா விடாது, அது நம்மை அழிக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். அது என்னவென்றால் உண்மை இல்லாத ஆராதனை. உண்மை இல்லாத ஆராதனை அது தேவையில்லாத ஒரு ஆராதனை. கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு சொல்லியிருக்கிறார், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். மாம்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. அப்போ ஆராதனையில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா உண்மை இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியம் கர்த்தர் நல்லவர் என்று நம்ம வாயில் சொன்னால் அதை உண்மையாகவே நம்ம இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய இருதயமும் நம்முடைய கரங்களும் அல்லது செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்கும்போது தான் நம்முடைய ஆராதனையில் எப்படி இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னது ஆண்டவர் தான். ஆனால் அவங்க உண்மையாக கொண்டாடாததுனால ஆண்டவர் இப்போ சொல்கிறார், இதில் எனக்கு என்ன இல்லை, பிரியமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனம், உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்கவே மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலியையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வாங்க, பலிகளை செலுத்துங்கள் என்று ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் அவங்க இப்போ உண்மை இருதயத்தில் இல்லாததுனால இந்த காரியங்களை என்ன பண்ண மாட்டேன், நோக்கி பார்க்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 23ஆம் வசனம், உங்கள் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாட்டு பாடாதுங்க. நீங்கள் பாட்டு பாடுனீங்கன்னா அது எனக்கு எப்படி இருக்குது, அது எனக்கு என்னுடைய காதில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, அது ரொம்ப இரைச்சலாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணாதுங்க, எனக்காக பாடல்களை பாடாதுங்க. அடுத்தது, வீணைகளை என்ன பண்ணாதுங்க, நீங்கள் ஒலிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம வீணைகளை பயன்படுத்துறதில்ல, நம்ம கிட்டார் அல்லது பேட், கீபோர்டு இந்த காரியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருதயத்தில் உண்மை இல்லாமல் நீங்கள் பாட்டு பாடாதுங்க, அது ரொம்ப இரைச்சலாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் செய்யாதுங்க. இந்த மாதிரி இசைக்கருவிகள் என்ன பண்ணாதுங்க, நீங்கள் மீட்டாதுங்க, ஒன்றுமே செய்யாதுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வெளிப்புறமாக பாடுவதோ இசைகளை நம்ம மீட்டுவதோ ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்காது. பிரியமானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும். இந்த நாளில் நம்முடைய ஆராதனையில் உண்மை இருக்கிறதா? உண்மை இல்லாமல் நம்ம இந்த காரியங்களில் எதை செய்தாலும், நம்ம வாரந்தோறும் கூடி வந்தாலும், பாடல்களை பாடினாலும், செய்திகளை கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உண்மை இல்லாத ஆராதனை வெறுமையான ஆராதனை, ஐ ஹேட் இட், நான் அதை வெறுக்கிறேன், அது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? இப்படிப்பட்ட உண்மை இல்லாத ஆராதனைகளிலிருந்து என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்பி ஆண்டவரை உள்ளத்திலிருந்து நேசித்து உள்ளத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நான்காவதாக, மனம் திரும்புதல் மற்றும் புதிய ஆரம்பம். ஆண்டவர் இவர்களுக்கு மனம் திரும்புவதற்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு கடைசி வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் படிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்போ நிர்விசாரமாக இருக்கிறாங்க, நீதி செய்யலை, அவங்களுடைய ஆராதனையில் உண்மை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க, நல்ல ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ ஆண்டவர் எப்போல்லாம் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எப்பொழுதெல்லாம் கொடுக்கிறாரோ உடனடியாக அதை தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்கிறார்.
நாம் திரும்பி வர வேண்டும், புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அதை தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவேன், உங்களை திரும்பவுமாக கட்டுவேன், நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பீர்கள் என்று. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி வந்தால் போதும், உங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்தது போல். பூர்வ நாட்கள் என்று சொல்லும்போது மோசே நாட்களில் எவ்வளவு மகிமையாக இருந்தார்கள், யோசுவாவுடைய நாட்களில், தாவீதுடைய நாட்களில், பூர்வ நாட்களில் அவர்கள் எப்படி மகிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இப்படித்தான் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யாராவது ஆண்டவருடைய காரியங்களில் நிர்விசாரமாக இருக்கிறீங்களா, ஆண்டவருடைய நோக்கங்களை தீவிரமாக நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறீர்களா, அல்லது ஆராதனையில் உண்மை இல்லாமல் இருக்கிறீர்களா, அல்லது செயல்பாடுகளில் நீதி இல்லாமல் இருக்கிறீர்களா, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கொடுக்கிறார். திரும்பி வரும்போது ஆண்டவர் நிலை நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம யாருமே இழந்து போய்விடவே வேண்டாம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி தகப்பனே, கொடானு கொடி நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் நிர்விசாரங்கள் இருக்கும் என்றால், உண்மையான ஆராதனை எங்களுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கும் என்றாலும் ஆண்டவர் எங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையான மனம் திரும்புதலோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஓடி வர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.